எப்போல்லாம் லெமன் ரைஸ் செய்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யலான்னா ஊறுகாய் போட்டுடலாம். நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா நம்ம செஞ்ச மாதிரி இருக்காது. விலையும் ஜாஸ்தி தான். ரொம்ப ஈஸிங்க பிக்கிள் ஊறுகாய் செய்கிறது. உப்பு, மிளகாய் பொடி அரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா அது நம்ம 4 8 கூட கட் பண்ணிக்கோங்க. அது நம்ம இஷ்டம் தான். 8 கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். ஊறுகாய் போடுறதுலையே நமக்கு நிறைய வெரைட்டியான மெத்தட் இருக்குங்க. ஒன்று நம்ம ராவாக அப்படியே போட்டு அப்பப்போ என்ன செய்யுங்க, இந்த 2 உப்பும் வெறும் மிளகாய் பொடி தாங்க. இதை போட்டு நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி என்ன செய்யணும், குலுக்கி வச்சு, அதுவும் சில்வரில் போடாதீங்க, பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி நான் செராமிக்கில் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுட்டு டெய்லி என்ன செய்யுங்கன்னா குலுக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் செட் ஆயிரும். சூப்பராக இருக்குங்க. இப்போயே திறந்து இப்போ நேற்று 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செமையாக வாடை அடிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம என்ன செய்யலான்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தாளித்து விட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். பெருங்காயத்தூள் மனம் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஃபெனுக்ரிக்காய் வெந்தயத்தை பொடி பண்ணி அதை போடுங்க. இதை விட டேஸ்டியான இது நம்ம கடையில் கூட கிடைக்காதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.